அருமையான பயணம். எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியாது, இப்படி அடிக்கிறாங்க. இந்த குமுக்கன் பகுதியில் வழிபாட்டு ஸ்தலமாக ஒரு அம்மன் வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது. யாழ்ப்பாணத்தில இருந்து கூட இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக சன்னதியில இருந்து கதிராம பாத யாத்திரை பண்ணியிருந்திருக்கோம். நான் கடந்த 3 வருஷமா அந்த பாத யாத்திரையை தொடரும். எதிர்பார்த்தது வந்தது அதுக்கு மேல முக்கியமாக சொல்ல போனால் உகந்தையை கடந்த பிறகு இங்கே பணத்துக்கு எந்த பெறுமதியும் கிடையாது, தொலைபேசிகள், வெளி உலக தொடர்புகள் கிடையாது. அம்மனுக்கான பூஜைகளை செய்து கொண்டு போவார்கள். 167 கிலோமீட்டர் வேலோடு மலையிலிருந்து நாங்கள் 6 நாள் பயணமாக உகந்தை மலையை வந்தடைந்தோம். சாமிக்கு இது எத்தனையாவது யாத்திரை? 32வது வருஷம். 32வது ஆன்மீக பயணத்தில் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைச்ச மாதிரி. அப்படியான ஒரு இடத்துல பார்க்க தான் மக்கள் மனங்களை வென்றெடுப்பதும் சக மனிதனுக்கு உதவி செய்யும் பண்பு என்பவற்றை காணக்கூடியது. கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்குரிய மாதிரி சமைப்பாங்க. இந்த வழியில எங்களோட வழி நடத்தி சென்ற மூதாதையர்களான சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவர்கள் பயணித்த இடத்துல அவர்கள் மூச்சு காற்று கால் பாதங்கள் பட்ட இடத்துல பயணிக்கிறோம். புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்களின் குரலினால் மதிய சாப்பாடு நல்லபடியாக கொடுத்து முடிஞ்சுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியனோட தலைமையில் நைட் சாப்பாடு இப்போ இங்கே ரெடி ஆகுது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாகத்துக்கான மூலிகைகளும் இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு. காரணம், இந்த பொருட்கள் எல்லாமே ஒரே டெக்டரில் நீங்கள் பிரித்து வைப்பாங்க வெவ்வேறா. ஸோ நமச்சிவாயம் சாமி, அதே மாதிரி எங்களுடைய ஆதின கர்த்தா எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. நமசிவாய சாமி, பயணம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கு இது வரைக்கும்? அருமையான பயணம். எங்களுடைய குருஜியின் ஏதோ ஒரு காரணங்களால் வர முடியவில்லை. அதனால் அவருடைய பணியை அவர்களுடைய அங்கத்தவர்கள் சிறப்பாக செய்து கொண்டு வரோம். சிறப்பாக அமைய எம்பெருமான் உதவி செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பா குரு அங்க இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதங்கள், அவருடைய கண்டிப்பா நேரடியான ஆசீர்வாதத்தோட நாங்கள் அந்த அவருடைய விட்ட பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. சாமிக்கு இது எத்தனையாவது யாத்திரை? 32வது வருஷம். 32வது யாத்திரை. அப்போ நிறைய வாரம். அதனால கொரோனா காரணத்தால 2 வருடம் வர முடியவில்லை. அப்ப அந்த காலத்துல இருந்து வாரீங்க. ஆமா, இப்பதான் பவுச்சர்ல தண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வீங்க? இது அருமையான கேள்வியும் அருமையான விடையும் அளிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறேன். அதாவது பானமைக்குஞ்சால வாகனம் இல்லை. வாகனமையில தண்ணி எடுத்தா உகந்தையில தண்ணி எடுத்தா குமுக்கன்ல தண்ணி எடுத்தா வியாழை. இப்படியான யாத்திரை இப்ப மாறிட்டு. ஆகவே பயணம் என்பது அந்த காலத்துல இருந்து இதுவரையும் பயணம் செய்தவங்களுக்கு இது ஒரு இடையூறு மாதிரி எங்களுக்கு தோணுது. அதாவது அந்த பூவல் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆமா. அப்பவே இங்க ஒருத்தர் தெரியாது. அது காரணம் என்னன்னா, அந்த பூவல் இடையில குமுக்கன்ல இருந்து நாவலடிக்கு வியாழைக்கு போற வழிகள்ல தண்ணி உவர் தண்ணி. அதனால தண்ணி வசதிக்காக குளத்து கரைகள்ல சின்ன கிடங்குகளை தோண்டி தண்ணி எடுத்தா தண்ணி ஒரு மனம் அரிக்கும். நம்மள கிராம பாஷையில சொல்லுவாங்க இளமூத்து மணக்கும். அந்த பூங்கர பூங்கர மனம் ஒன்றைக்கும் அது பாக்கி சசனை அரிக்காது, தாகம் தீராது. அதனால அப்படியான யாத்திரை இருந்தது. இப்போ லேட்டஸ்டா போயிது யாத்திரை. அப்படி போச்சு. அதாவது இப்போ முதல்ல ஆன்மீக சார்ந்து நடந்தது. இப்ப பிள்ளைகள்லாம் இதை ஒரு டூர் ட்ரிப் மாதிரி, பிக்னிக் மாதிரி. கண்டிப்பா. அப்ப வேலோடு மலையில இருந்து எங்களோட ஆதிநகர் தான். அப்ப எத்தனை நாளா நீங்க பயணம் மேற்கொண்டீங்க? நான் 7 வருடமா இந்த பயணத்தை மேற்கொள்றேன். இருந்தும் 167 கிலோமீட்டர் வேலோடு மலையிலிருந்து நாங்கள் 6 நாள் பயணமாக உகந்தை மலையை வந்தடைந்தோம். யாத்திரைகள் உள்ளடக்கி வந்தீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் 21 யாத்திரைகளை உள்ளடக்கி ஆரம்பத்தில் 2022ஆம் ஆண்டு நாங்கள் 7 பேரோட பயணம் தொடங்கினோம். 2023ஆம் ஆண்டு 12 பேரோட பயணம் தொடங்கினோம். இப்போது 21 பேரோட நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். இடையில ஒரு சிங்கள சகோதரர் எங்களோட வந்தடைந்து மிகவும் சந்தோஷமான முறையில் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டோம். சித்தர்களின் குரலின் அன்பர்கள் மொத்தமா இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போது சித்தர்களின் குரல் அன்பர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்திருக்கின்றோம். இருந்தும் நாங்கள் 2000க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு உணவளித்து
அடியவர்களுக்கு உணவளித்து எங்கள் பணியை தொடர்ந்து செய்கின்றோம். சங்கர்ஜி ஐயா வராவிட்டாலும் அவரின் பணியை நாங்கள் செய்வதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். கண்டிப்பாக உண்மையில் ஐயா நன்றி செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ அவசியம் ஐயா அதே மாதிரி வந்து எங்களுடைய ஆதின கர்த்தா அவங்க எல்லாருமே தான் முன்னெடுத்து செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்துச்சுன்னா மனோன்னா அவங்கெல்லாம் வந்து மற்ற வேலைகளை வந்து முன்னெடுத்து செல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்கு என்ன நடந்தாலும் அவங்க ஆரம்பித்து வச்சுட்டாங்க சித்தர்களின் குரலினால் வருஷம் இந்த பயணத்தை இப்படி மேற்கொள்ளணும் அப்படி சொல்லி. ஸோ சித்தர்களின் குரல் வந்து இன்னைக்கு வேலோடு மலையிலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் பலதரப்பட்ட வகையில் ஆன்மீகம் சார்ந்து வந்து செய்து கொண்டு வராங்க. அந்த வகையில் இங்கே அன்னதான வேலைகள் வந்து எல்லாமே பண்ணிட்டு வராங்க. ஓகே, இப்போ நைட்டுக்கு யாகம் இருக்குதானே? யாகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து அதுக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டு அங்கேயும் வந்து எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். சில விஷயங்களை ஷேர் பண்ணது நன்றி. நமஸ்கார். பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரசாதம் கொடுக்குறீங்க பொங்கல், அதுக்கு பேர் என்னய்யா? அம்மனுக்கு கூழ் படிச்சிருக்காங்க அவள் அப்படி சொல்லி எல்லாமே அங்கே வேண்டுதலுக்காக வேண்டி நான் கோயிலையும் வந்து இப்போ உங்களுக்கு காண்பிக்கணும். வந்து நிறைய பேர் அங்கே பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட தலைவர் மறக்கவே மாட்டேங்க, நாங்கள் வச்சிருக்க பேர் நெருப்பு. இவர் இல்லாமல் நாங்கள் ஆற்ற கிடந்து போயில சந்தனமாரு சந்தனோட ஆட்டை ஓட்டிட்டு போவார். அப்போ நீங்களும் இப்போ இந்த 2 நாள் தான் பயணம்? என்ன தான் பயணம்? ஸோ அருமையான பயணம். நன்றி. ஓகே. ஸோ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சரிண்ணா சந்திக்கணும். அப்படியே போய் எல்லா விஷயங்களையும் நான் காண்பிக்கிறேன். வந்து பாருங்க, இந்த குமுக்கன் பகுதியில் வந்து வழிபாட்டு ஸ்தலமாக வந்து ஒரு அம்மன் வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது. ஸோ அம்மனை தான் வந்து இங்கே மெயினாக வந்து வழிபடுவாங்க. அந்த பக்கம் இருக்குது. நான் மதியம் வந்து குளித்து அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்ச் எடுத்துட்டு அதாவது மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து குளித்தேன். சொன்னால் உடம்பு இங்கே அவ்வளோக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ். அந்த எல்லா பக்கங்களையும் வந்து நெருப்பு மூட்டி இருக்கிறதுனாலையும் அது அந்த ஒரு ஹீட்டாகவே வந்து இருக்குது. ஆகியனால வந்து 2 வாட்டி குளிச்சிருந்தேன். முன்னாடி இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் பஜனைகள் அது எல்லாமே நடக்கும் எல்லா பக்கங்களையும் வந்து. ஸோ இங்கே தான் வந்து பொங்கல் பொங்குறதா இருந்தாலும் சரி, கூழ் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து இங்கே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அந்த அம்மன் வழிபாட்டு முறைகள் 2 கொத்துப்பந்தல் வழிபாடு தான் அந்த பக்கம் வந்து இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் யாகத்துக்கு வந்து சித்திரலிங்கிறனால கொத்துப்பந்தல் வழிபாடு தான் நடக்கும். வேண்டுதல்கள் அவங்க அம்மனே தெரியாது போல இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நான் காண்பிக்கிறேன். பாருங்க, ஸோ இங்கே அம்மன் வழிபாடு. அம்மன் தெரியாத அளவுக்கு புடவையெல்லாம் போர்த்து வேண்டுதல் புடவையாக இருக்கும். புடவையெல்லாம் போர்த்து தேசி மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்து சொன்னால் வேண்டுதலுக்காக இங்கே கற்பூர சட்டி, டீ சட்டின்னு சொல்லுவாங்க, கற்பூர சட்டின்னு சொல்லுவாங்க. கற்பூர சட்டியை சேர்ந்துட்டு வராங்க. இங்கே வந்து சின்ன விநாயகருக்கான ஒரு வழிபாட்டு ஸ்தலம். ஸோ அது வந்து அம்மன் வழிபாடா இல்லை முருகன் வழிபாடான்னு தெரியல. சொன்னால் அம்மனுக்கான வழிபாடு இங்கே இருக்குது. நன்றி. அது அம்மனுக்கா முருகனுக்கா? அது அது முருகனுக்கு என்ன? அப்போ இங்கே அம்மனுக்கு என்ன? ஓகே, அது முருகனுக்கு அம்மனுக்கு. நீங்கள் எந்த ஊர்? செங்கலடி. அப்போ எப்போ நடந்து வந்தீங்க? 2 நாள். அப்போ நேற்று வண்ணாத்தி ஹோட்டலில் நீங்கள்? ஓகே. அப்போ குடும்பமாக வந்தீங்களா? அப்போ தனியாக தான். ஓகே. அப்போ எப்போ போய் தர்றது? 15ஆம் தேதி கொடியேற்றத்துக்கு போயிருவீங்க? ஓகே. நன்றி. நாளைக்கு நான் வேண்டி. ஓகே. அடியே பாருங்க, இங்கே பாருங்க பஜன். ஆண் பெண் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பஜனை. பாருங்க, எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியாது இப்படி அடிக்கிறாங்க பஜனை. இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இருந்து எல்லாரும் அடிப்பாங்க. ஸோ உண்மையில் தங்குறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து தங்கி நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், சுற்றி அந்த அளவுக்கு. என்ன சொன்னால் நைட்டுக்கு நானே எங்கே தூங்குறேன்னு தெரியாமல் இருக்கேன். மேபி நான் சித்தர்களுங்கிற யாக குண்டில் இடத்துக்கு பக்கத்தில் தான் தூங்கணும் போல இருக்குது. இப்போ இப்போதைக்கு பேக் ஒரு இடத்துல வச்சுக்கப்பட்டிருந்தாலும் தங்குறதுக்கான இடம் வந்து இல்லை. இப்போ எங்களோட இந்திரஜித்தின் அப்பாட்ட சில விஷயத்தை வந்து கேட்க போகிறோம், ஃப்ரீயாக இருந்தாருன்னு சொன்னால். இந்த குமுக்கன் இடத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே ஆதிகாலம் தொட்டு இது எங்களை சித்தர் மரபு வழி வந்த இந்த ஆலயம். இது வந்து ஒரு பக்த அடியார்கள் வந்து இங்கே தரித்து நின்று அம்மனுக்கான பூஜைகளை செய்து கொண்டு போவார்கள். இங்கே வந்து காளி சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. மகமாரி அம்பிகையின் திருவுருவச் சிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பக்த அடியார்களால் தினந்தோறும் பாத யாத்திரை நடைபெறும் காலங்களில் இங்கே பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி இங்கே விசேட பூஜைகள் பௌர்ணமி தினம் மற்றும் அம்மனுக்கான விசேட தினங்களில் பக்த அடியார்கள் பாணமையிலிருந்து வாகனங்களை ஒழுங்கு செய்து அதனூட காட்டு வழி பாதையாக இங்கே வந்து
பூஜை நிகழ்வுகளை நடத்தி செல்வது வழமை. யார் யார்கிட்டலாம் வந்து இதை பற்றின சில இன்ஃபர்மேஷன் வந்து பெற்றுக்கொள்ளலாமோ அவங்க எல்லா பேர்கிட்டையும் இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சொன்னால் உடுப்பெல்லாம் துவைச்சி காய் வைக்கிறதுக்கெலாம் வந்து சில பேர் கயிறு கொண்டு வந்திருப்பாங்க, பல பேர் வந்து அது இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகள் மரக்கட்டைகள் அது இல்லை தான் தொங்கிடுவாங்க. உண்மையிலே நம்ம சிவாயம் சாமி சொன்ன மாதிரியே இப்போ இருக்க ஜெனரேஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு டூர் மாதிரி தான் எடுத்துக்கொள்கிறாங்க. சொன்னால் ஆன்மீகத்தை சார்ந்து வர்றது கிடையாது. நாங்கள் கூட போன வருஷம் பயணம் செய்ததெல்லாம் வந்து பைக்கில் தான். பட் உண்மையில் ஆன்மீகில் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கொண்டது, நிறையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கொண்டதால் இப்போ வந்து இந்த வருஷம் நான் வந்து நடந்தே வர ஆரம்பித்தாச்சு. ஸோ யாகத்துக்குரிய அதாவது சித்திரை யாகம் தான் நடக்கும். இங்கே சித்திரை யாகத்துக்குரிய பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் யாக குண்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஐயாக்கள் வந்து முக்கிய சொன்னால் அகில் கட்டை வந்து தேடி பிடிச்சு கொண்டு வந்துருக்காங்க. அதாவது நிறைய தூரம் போயிட்டீங்க போல். ஆமாம், ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிட்டீங்க. ஆமாம். உண்மையில் இந்த சித்திரை யாகத்துக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க? அகில், ஓகே, கருங்காலி, தொட்டாச்சிரிங்கி, நாயுருவி, பொறி, அது எல்லாமே பழமையான நம்ம யாகத்துக்கு பயன்படுத்துகிற மூலிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. ஆனால் காட்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைச்சது அகில் வந்து அபூர்வமானது. கண்டிப்பாக அது யாகத்துக்கு மற்றவங்க தேடி எடுக்கிறது கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு இங்கே தேடி எடுத்துருக்காங்க. விலை மதிக்க முடியாத பொருள். ஸோ கண்டிப்பாக வந்து இப்பேற்பட்ட மூலிகையெல்லாம் வச்சு இந்த யாக குண்டெல்லாம் வந்து நடத்தும் போது அது எல்லா பேரோட உடம்புலையும் படும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிக சக்தி கிடைக்கும் இயற்கையாக வந்து. நல்லது. அப்போ இணைச்சு கொள்வோம் தொடர்ந்து. நமசிவாய். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்களின் குரல் அன்பர்கள் தான் மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு முன்னால் வந்து வைத்தியர் எனக்கு அறிமுகம் இல்லை, நமசிவாய் சாமி தான் வந்து இப்போதைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார். பட் வந்து மக்களுக்கு வந்து அறிமுகம் இல்லாமல் இருக்கும். ஆகையினால வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடியூஷனை கொடுத்துட்டு இந்த ஆன்மீக யாத்திரை வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இது எப்படி இருக்குது, இதன் மூலம் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ். முருகப்பெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுதாகர். நான் சுகாதார வைத்திய அதிகாரி மன்னார் பிரதேசத்தில் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். நான் வைத்தியராக மொத்தமாக 18 ஆண்டுகள் சேவையாற்றி இருக்கின்றேன். சென்ற ஆண்டு நான் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வம் விட்டிருந்தேன். அந்த வகையில் நண்பர் ஒருவர் மூலம் தியாகராஜா ஐயா அவர்களுடைய தொடர்பை பெற்றுக்கொண்டு அவருடைய உதவியில் அவருடைய அனுக்கிரகத்தில் நான் இன்று 2ஆம் நாளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு இதற்காக அனுசரை தந்த அனைவரையும் நன்றியுடன் நினைவு கூறுவதோடு இது மேல்மேலும் இந்த விழாக்கள் சிறக்க வேண்டும், இந்து சமயம் அனைத்து இடத்திற்கும் பரவ வேண்டும், மத மாற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து உணர்ந்தீங்க இந்த ஒரு இது மூலம் வந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த யாத்திரை பயணம் அனுபவம் என்று சொன்னீங்கன்னால் முதல் நாள் வந்து போக்குவரத்து சரியான கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு அங்கே இருந்து ஆரம்பித்த மேலே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நடக்க முடியாமல் அவதிப்பட ஆரம்பித்து விட்டு, அப்பொழுது என்னுடன் கூட வந்திருந்த சவுந்தரராஜா அவர்கள் சொன்னார், நீங்கள் முருகனிடம் பாரத்தை போட்டு விட்டு நடவுங்கள், முருகன் உங்களை கூட்டி செல்வார் என்று. அவர் சொன்னது போலவே முருகன் என்னை முதலாவது இடத்திற்கு கூட்டி வந்திருந்தார், வண்ணாத்து வெட்டியார் பிரதேசத்திற்கு. 2ஆம் நாள் வந்து மிகவும் சந்தோஷமாக அமைந்தது எங்களுடைய இது. முக்கியமாக சொல்ல போனால் உகந்தையை கடந்த பிறகு இங்கே பணத்துக்கு எந்த பெறுமதியும் கிடையாது, தொலைபேசிகள், வெளி உலக தொடர்புகள் கிடையாது. மனிதர்களும் மனித நேயமும் இறையன்பும் இறை பக்தியுமே மேலோங்கி நிற்கின்றது. அப்படியான ஒரு இடத்துல வந்து பார்க்க தான் மக்கள் மனங்களை வென்றெடுப்பதும் சக மனிதனுக்கு உதவி செய்யும் பண்பு என்பவற்றை காணக்கூடியதாக இருக்கு. தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட வந்து இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்க சொன்னால் இங்கே ஜிஎல் தரிசனா இருந்தார், இப்போ ஆளை கணக்கு கிடைக்கல, அண்ணன் எல்லாருமே வந்து பயணம் செய்து வச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதான் முதல் யாத்திரையா? முதல் யாத்திரை. இந்த 2 நாளும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். 2 நாள் மட்டுமே என்னால் சொல்லவே விவரிக்க முடியலை. நான் எதிர்பார்த்தது வந்தது வந்து அதுக்கு மேலே என்ன சொல்லவே இல்லை. ரொம்ப வித்தியாசமான அனுபவம். இன்னும் 3-4 நாள் இருக்கு பாத யாத்திரை. கண்டிப்பாக அது முடியத்தான் எல்லாமே தெரியும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஆனால் என்ன பொறுத்த அளவுக்கு எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. அது உண்மை சாமி. இதுக்கு நிகர் வேற ஒன்றுமே இல்லை. எங்களோட வந்து அடுத்த 2 பேர் நாங்கள் எல்லாம் 3 எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு சாமி இது வேலோட மேலே முருகனால் தான் இந்த இதெல்லாம் கிடைச்சது.
வேலோடு மலைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள தான் இதெல்லாம் போய் கண்டோம். இது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கூட வீடியோல நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். ஜிஎல் தரிசன் நான் வந்து இங்க கரண்ட் எடுத்து கொடுத்துருந்தாரு, இவங்க மூலியமா தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பெரிய ரொம்ப நன்றி. முருகன் செயல் தான். கண்டிப்பா முருகன் உங்களை அங்க அழைச்சதுக்கும் நீங்க அது பண்ணதுக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அதன் மூலமா வந்து நீங்க அதை பண்றீங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அண்ணா அவர் வந்து சாவக்கச்சேரி தான் முருகன் வேல்மாறல் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து ஐயா டிஸ்டர்ப் பண்ணுறது. ஐயா வணக்கம் ஐயா, டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி கோவிக்காதீங்க. சாமிக்கிட்ட வந்து ஒரு சில கொஷின் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த பாத யாத்திரையை பற்றி ஆரம்ப காலத்தில் பாத யாத்திரை எப்படி இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ காலமாக பாத யாத்திரை மேற்கொள்கிறீங்க, இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? வணக்கம் தம்பி. நாம் வந்து 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக சன்னதியில் இருந்து கதிராம பாத யாத்திரை பண்ணியிருந்திருக்கோம். அதன் பிற்பாடு நான் நீண்ட காலமாக இந்த யாத்திரை ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கும் பொழுது என் மனமும் அவர்களோடு சேர்ந்து யாத்திரை பண்ணி கதிராமன் செல்வது வழக்கம். இந்த ஆண்டு இறைவனை இறுக்கமாக கேட்டேன். எனக்கு ஒரு 5 நாளாவது அந்த வாய்ப்பை தர சொல்லி, அந்த வாய்ப்பை என்னுடைய நான் வணங்கும் தெய்வமாகிய சிவன் முருகன் எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த அருளை தந்துள்ளார்கள். அதனுடைய பயனாக இப்பொழுது 2ஆம் நாளாக நான் இந்த இடத்தில் அமர்ந்திருந்து கந்தர் அலங்காரத்துக்கு எதிராக இருக்கின்ற கந்த அனுபூதியை படித்துக் கொண்டிருக்கேன். அருமை. உண்மையில வந்து இப்போ இருக்கிற இந்த தலைமுறை இந்த யாத்திரையை வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதாவது அந்த காலத்தில் ஆன்மீக ரீதியில் வந்து அருமை ஒரு இதாக உணர்வுபூர்வமாக பார்த்தாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறாங்க? முக்கியமாக நாம் வந்து இந்த நாட்டில் வசிப்பவர் அல்ல, இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த நான் 40 ஆண்டுகள் வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என் மூதாதைகள் வந்து இந்த மண்ணை மிதித்து அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத காலத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இந்த பாதையை பயன்படுத்தி இறைவனை எங்கெங்கெல்லாம் காண முடியுமோ அங்கெங்கெல்லாம் கண்டு வணங்கினார்கள். இதற்கான உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் இறைவன் வந்து நேரடியாக காட்சி கொடுப்பார் என்றது வந்து தவறு. திருவாசகத்தில் சாலையிலோ பதிகத்தில் சொல்கிறார் என்று சொன்னால், இயற்கையாக இருக்கின்ற எல்லாமே இறைவன் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த உணர்வை தருகின்றதான் இந்த யாத்திரை. இந்த யாத்திரை வந்து நாங்கள் முன்னின்று செய்வதனால் வருங்கால சமுதாயம் அதை பின்பற்றி அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நாங்களும் இதே சிறு வயதிலிருந்து எங்களை கோயில் கொண்டு சென்று எங்கள் தாய் தகப்பன் பழக்கினார்கள். அதன் பயனாக நாங்கள் இன்று அதை அனுபவிக்கின்றோம். அது மாதிரி இங்கு உள்ள சின்னன்சுறார்கள் எல்லோரையும் நாங்கள் வயது மூப்பு இளமை எதுவுமென்று இல்லாமல் அவர்களை பழக்கும் போது அவர்களுக்கும் அந்த நல்லுணர்வு கிடைக்கும். இந்த தெய்வீக அருள் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த ஐதீகமும் இல்லை. நன்றி ஐயா. பார்க்குறேன். தேங்க்யூ. நன்றி. வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஸோ அவர் வந்து பார்த்து எனக்கு கூட விஷ் பண்ணியிருந்தார் வந்து இதை படிக்கணும். அப்படியே சாவக்கச்சேரின்னு சொன்னது நான் ஷாக் ஆகிட்டேன். சொன்னால் நான் இப்போ ஸ்டே பண்ணி இருக்கிறது யாழ்ப்பாணம் பண்ணால் சாவக்கச்சேரியில் தான். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வந்து இந்த பாத யாத்திரை எவ்வளோ வருஷமாக மேற்கொள்கிறீங்க, இதன் மூலியமாக நீங்கள் பெற்ற அனுபவங்கள்? நான் கடந்த 3 வருஷமாக அந்த பாத யாத்திரையை தொடர்றேன். அதுலேயும் இந்த முறை விசேஷமாக சித்தர்களின் குரல் அமைப்போட இதை தொடர்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் பாத யாத்திரை செல்லுகிற போது உகந்த மலையிலிருந்து கதிராம முருகனை சென்றடைகிற வரைக்கும் உள்ள 6 முக்கியமான இடங்கள் இருக்குது. அந்த 6 முக்கியமான இடங்கள்லையும் இவங்க யாகம் வளர்த்து இது ஒரு 1000 சுலோகங்களோட எங்களை எந்த நேரமும் அந்த இறை நம்பிக்கையோட இறை சிந்தனையோட இருக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அந்த பயணத்துக்கான முழு பலனை கிடைக்கக்கூடிய மாதிரி இதை ஒழுங்கமைச்சிருப்பதால் அவரோட நான் இணைஞ்சு பயணிக்கிறேன். அதில் ஒரு மாற்றம் எனக்கு என்னன்னு சொன்னால், எனக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருந்தது. அதால் கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னம் எனக்கு சிந்தனையில் இருந்தது, நான் இந்த முறை இந்த பாத யாத்திரையை தவிர்த்து கொள்வோம். கடந்த மாதம் கடுமையான உடல் வலியல், உடலில் ஒரு நோய் தாக்கம் இருக்கிற ஒன்று பொடி செக் செய்யக்குள்ள எனக்கு 335 இருந்தது சுகர் லெவல். பட் அதே நேரம் 12.4 இருந்தது 3 மாதத்துக்கான அந்த கிட்னி சம்மந்தமான ரிப்போர்ட். அப்போ எனக்கு இன்சுலின் எடுக்கணும், போர்டில் நிற்கணும்னு சொல்லி என்ன டாக்டர் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னே ஒரு மாத்திரை 3 தந்திருந்தார். அப்போ இன்னும் ஒரு கிழமையில் திருப்பி ரிப்போர்ட் ஒன்று எடுத்து பார்க்கணும், மிச்ச விஷயங்களும் இருக்குன்னு சொல்லி வேறு டெஸ்ட்டுகளும் செய்தாலும் கடுமையான நெஞ்சு வலி, அதே மாதிரி இடுப்பு வலிகள், நாரி வலியெல்லாம் இருந்தது. கொஞ்சம் அவஸ்தையாக இருந்தது. அந்த 5 நாளையால் நான் செய்கிற ரிப்போர்ட்டுக்கு முன்னம் நான் ஒரு முருகன்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சேன். இந்த டெஸ்ட் வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து எனக்கு
சரியான முறையில் இருந்தால் நான் உன்னிட்ட வருவேன் இந்த முறையில். அதே மாதிரி எனக்கு 103 ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருந்தது. சரியான மகிழ்ச்சி. ஒரு 5 நாளில் பிரேக்கில் ஒன்று எனக்கு நடந்துச்சு. அதில் உடனே நான் புறப்பட்டு வந்தேன். 2 நாள் நான் இந்த டேப்லெட்டையும் எடுக்காம விட்டேன். உகந்தமலை முருகன்ட்ட வந்த நாளில் இருந்து எனக்கு அந்த நெஞ்சு வலி சொட்டும் இல்லை, இடுப்பில் இருந்த வலிகளோ நாரி வலியோ எதுவும் இல்லை. நோயாளன் என்ற உணர்வு எனக்கு இல்லாமல் போயிட்டு ஒரு ராஜ உறுப்புகளில் வர்ற நோயானது ஒரு நீண்ட நிலைத்திருக்கக்கூடிய நோய் என்றும் அதெல்லாம் மனதில் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைச்ச மாதிரியும் அதை நான் ஒரு நேசித்து பணியாற்றுறேன். அதை வந்து நீங்கள் சித்தர்களின் குரல் மூலம் பயணிக்கிறதுல எப்படி இருக்கு? சித்தர்களின் குரல் வந்து சாதாரண ஒருத்தவங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கும் சிறப்பாக சொல்லணுமெண்டா எனக்கு பிரகலாதன்ற வீடியோ தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணினது. நான் அவர்கிட்ட வீடியோவில் ஒரு கபிலபத்த பயணத்தை பார்த்து நிறைய மனம் நொந்து போயிருந்தால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல என்று. அப்போ வேலோடுமலை சுவாமிகள் பாத யாத்திரை செய்கிறான்னு தெரியும். நான் வேலோடுமலைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறேன், நாங்கள் தரிசனம் பெற்றிருக்கிறேன். அதால் இவையோட நெஞ்சு தான் இந்த முறை போகிறேன் ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தபடியா இந்த பயண அனுபவம் என்றதை விட நாங்கள் எங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு சித்தர்களின் குரல் சிறப்பாக காட்டினோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் என்னத்துக்கு போகிறோம், என்னத்தை அடைய போகிறோம்ன்றது ஒரு நல்ல குருவினூடாக பெறுறதான் உகந்ததாக இருக்குமென்றதால எனக்கு கடந்த 2 வருஷத்தையும் விட இந்த வருஷம் ஒரு மேன்மையானதாக இருக்குது. அவைக்கு நான் கூடான நன்றிகளை சொல்கிறேன். இதை ஒழுங்கமைச்சு தந்தது முருகன். நான் சித்தர்களின் குரல் அமைப்பை அவங்களோட அணுகி போகணுமெண்டு உகந்த மேலையில் வந்து அப்படி தேடிட்டு போகிறேன். ஒரு இடத்துல உட்கார்வமெண்டு எனக்கு முன்னுக்கு வந்த விஆர் சுவாமிகள் வந்து சொன்னார், எங்கே போகிறீங்கன்னு அவரே கேட்டார். நான் சொல்லிட்டு வந்தால் மாதிரி நான் உங்களை தான் தேடுறேன், போயிருங்க அதில் சொல்லி போட்டு போனேன். அப்படி ஒரு முருகன் வழிநடத்தலோடு நான் வந்து கொண்டிருக்கிறேன். பெரும்பாலான இந்த உலக வாழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நாங்கள் தொன்று தொட்டு இந்த வழியில் எங்களோட வழிநடத்தி சென்ற மூதாதையர்களான சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அவர்கள் பயணித்த இடத்துல அவர்கள் இந்த மூச்சுக்காற்று கால் பாதங்கள் பட்ட இடத்துல பயணிக்கிறோம். இப்போ இதிலே எங்களை அறியாமல் பல விந்தைகள் நடக்கும். ஒன்று மனோரீதியான மாற்றங்களும் உடல் ரீதியான மாற்றங்களும் கண்டிப்பாக இதில் இருக்குது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன் கடந்த காலங்களில் வரையக்குள்ள. இந்த முறை அது எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு விரைகளாக இருக்குது. ஆகையால் ஒரு புனித பயணம் ஒரு உலகத்தில் உள்ளதிலேயே ஒரு மிகவும் மதிப்புமிக்க இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்களும் சரி மேற்கொள்ள இருக்கிறார்களும் சரி நம்பிக்கையோடு இது செய்து அதில் பயணம் அடையணும். கடந்த காலத்தில் 35-40 வருஷங்கள் செல்றவை கூட சில பயன்களை அடைகிறது. ஏனென்றால் அவை அந்த மெய் வழி அந்த எங்களை ஐம்புலன்களை கட்டுப்படுத்திக் கொள்றதில்லை. அவை என்ன செய்யறதுன்னா அந்த பொறிவழி மனம் போக விடுறது. உண்மையில நாங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இதில் பயணிச்சோம்னு சொன்னால் ஒரே ஒரு சிந்தனையோட பயணிச்சோம்னு சொன்னால் அந்த காரியம் நித்தியாகும் என்று இந்த நம்பிக்கை. நன்றி. ஓகே, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்காங்க பாருங்க. அதான் நாங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். நாங்கள் வந்த முக்கியமான ஆளுங்களை வந்து காணலை, பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு சாப்பாடும் வந்து தயார் நிலையில் தயார் செஞ்சாச்சு. இரவு சாப்பாடும் கொடுத்து ஒன்று இருக்கிறாங்க. 3 வேளையும் நல்ல சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. மதிய நேரத்தில் 3 கறி, இரவு நேரத்தில் வந்து 2 கறி. அவ்வளோ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 1000-1500 பேர் கொடுக்குறதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் சமைச்சு கொண்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு வந்து ஒழுங்கு செய்கிறதே வந்து சும்மா கிடையாது. நிறைய சிரமத்துக்கு மத்தியில் நிறைய பேரோட கிடைச்ச அளவுக்கான நிதியுதவிகளை கொண்டு தான் வந்து இந்த உணவு வந்து வழங்கப்படுது. ஸோ இப்போ கூட வந்து 2 கறியோட வந்து சோறு வந்து கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 1500 பேருக்குரிய மாதிரி சமைப்பாங்க. 1500-2000 பேருக்குரிய மாதிரி சமைப்பாங்க. அது சில 2500 பேருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியனா சமைக்க முடிய களைப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. இது மதியனோட மகன். மதியனான வந்து முன்னாடியே நம்மளோட கபிலவத்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எத்தனை வருஷமா நடந்து வரீங்க? 4 வருஷமா வந்து போறீங்க. அப்பாவோட களைப்பையில் அவன் வரீங்க. கபிலவத்தைக்கு போகல ஒரு நாள். அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? அப்பாட்டு என்ன சொன்னாரு? இப்படி ஒன்று சொல்லியிருக்கா. நல்லது. சித்தர்களின் குரலோட அடையாளமே வந்து தான். என்னோட கழுத்தை சரி, பிரசாந்தோட கழுத்தை சரி, சித்தர்களின் குரலில் வந்து இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களோட கழுத்துலையும் வந்து இந்த ருத்ராட்ச மாலை தொங்கும். அவசியம். ஓகே, நல்லபடியாக பயணம் செய்ய. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்லேயும் வந்து சித்தர்களின் அன்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து இந்த இடத்துல வந்து வாடி போட்டிருக்காங்க. வாடின்னு சொன்னால் தங்குற இடம்.
ஸோ அங்கே வந்து வரிசையில் அப்படி கொடுத்தாலும் இவங்க சித்தர்களின் குரல் அன்பர்கள் எல்லாருக்கும் வந்து இங்கே தான் வந்து கொடுக்கப்படும் என்று சொன்னால் இவங்க எல்லாருமே வந்து இதை நம்பி வந்த இவங்கள் மூலியமாக தான் வந்து அது அரேஞ்ச்மெண்ட் ஆகி அப்படி அங்கே கொடுப்படுது. ஸோ சித்தர்களின் குரல் மூலமாக வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் வந்து வந்திருக்காங்க. இதை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து சித்தர்களின் குரல் மூலியமாக வந்தவங்க தான். சாப்பாடு கிடைச்சிட்டான்னா கரைக்கு வெயிட்டிங். ஓகே. ஓகே, நல்லபடியாக வந்து வேல்மாறல் பாடி சித்தர்கள் யாகவும் வந்து முடிச்சுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஆகதி போட்டு கொண்டிருக்கிறாங்க. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.